ஆனால் அவர் 86ல் போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் வந்தது. அப்புறம் மெதுவாக ஆண்டவன் எப்போ விட மாட்டான் ரொம்ப டிப்ரெஷன் போகிறதுக்கு, ஹெல்ப் பண்ணுவான் ஆண்டவன். ஆண்டவனுடைய தயவுனால மறுபடியும் நான் சரியாக போயிட்டேன். இல்ல படங்கள் பண்ற டைம் தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் பிஸியா இருந்த ஒரு டைம் பீரியட். அதெல்லாம் கல்யாண டைம்லேயே 5 நாள் பண்ணாங்க என் கல்யாணம். ஒரு நாள் என்கேஜ்மெண்ட்டு ப்ரோக்ராமும், அப்புறம் உலையிலெல்லாம் போடுற ப்ரோக்ராமும், அந்த மாதிரி பண்ணி எங்களது சாஸ்திரோத்திரமாக எப்படி நடத்தணுமோ ஒரு கல்யாணம் அப்படி பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அந்த ஹஸ்பண்ட் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் நம்மளால வந்து திருப்பி ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. நீ இப்போ ஆக்ட் பண்ணுவோம் இஷ்டம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டனால நான் ஆக்ட் பண்ணேன். அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்பேஸ் பீரியட்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க? கரெக்டா வந்து மேனேஜ் பண்ற ஒரு 15 நாள் ஷூட்டிங்கு, 15 நாள் வீட்டில் இருப்பேன். அப்போ அவர் கூடவே தானே இருப்பேன். அவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். அவர் வாஸ் ஒர்க்கிங் இன் சீமந்த், ஜெர்மனியில். அதனால அவர் ப்ராட் மைண்ட் ரொம்ப இருக்கும். என்னை வந்து நீ சினிமாவை நிறுத்தாத. ஒரு ஏதோ ஃபங்க்ஷனில் திலீப் குமார் வந்திருந்தார். அப்போ தான் திலீப்புக்கும் கல்யாணம் ஆயிருந்தது. என் கல்யாண டைம் தான் அவங்களது கல்யாணம் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இவன் சிறந்த நடிகை, இவன் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை தயார் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் தயவு செஞ்சு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னார் திலீப் குமார். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் அப்படியெல்லாம் பொம்பளைங்க உட்காந்துட்டு காலத்தை தள்ளுறது எனக்கு பிடிக்காது, அவங்க தாராளமாக சினிமாவில் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் படங்கள் ஒத்துக்கிட்டு, ஆனால் ரொம்ப ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சோண்டு ஒத்துக்கிட்டு இங்கே ஷூட்டிங்கில் 15 நாள், வீட்டில் 15 நாள், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.